வெல்கம் டு செல்லக்குட்டி மம்மி சேனல். ஹாய் வீவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 2 பெரிய உருளைக்கிழங்கு, 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க தோலை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பெரிய உருளைக்கிழங்கு, அப்புறம் 2 சின்ன மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதில் போட்டாலும் நல்லா இருக்குங்கிறதுக்காகத்தான் நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அதனோட மேல் தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கத்தியிலே பெஸ்ட்டாக வரும், அதனால் நான் கத்தி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பீலிங் மிஷின் இருந்துச்சுன்னா அது போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி மெல்லிசாக அதனோட தோல் எடுத்துக்கணும். அதே மாதிரி 4 உருளைக்கிழங்குலையும் எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு ரொம்ப சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் இல்லைங்களா? நம்ம இதை கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்குறலாம், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். அப்புறம் கடையிலலாம் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, அது எத்தனை டைம் அந்த ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அதனால் நம்ம வீட்லேயே ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாம். இது நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பண்ணுறேன், பாப்பாவும் தம்பி ஸ்கூல் விட்டு வரும்போது சாப்பிட்றதுக்காக. இங்கே பாருங்கள், இந்த பெரிய உருளைக்கிழங்குல உங்களுக்கு கடையில் வாங்குகிற சேஃப் வேணும் அப்படின்னா அதனோட எட்ஜஸ் கொஞ்சம் நல்லாவே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நான் பாப்பாவுக்கும் தம்பிக்கு வீட்டில் கொடுக்குறது தானே, அதனால் நான் எட்ஜஸ் ரொம்ப கட் பண்ணல. ஏன் உருளைக்கிழங்கு வேஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் எட்ஜஸ் ஓரளவு சின்னதாக மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு அதே சேஃப் வேணும் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் கட் பண்ணி கடையில் வாங்குகிற மாதிரி நீல வாக்கில் வருங்க. இப்போ இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் 1 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க. மூடி போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வெந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது நல்லாவே தெரியும். ஒரு மாதிரி சாண்டில் கலரில், லைட் சாண்டில் கலரில் வந்திருக்கும். இப்போது இந்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டு இதில் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ரிட்ஜ் வாட்டரை ஊற்றணும். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், அதாவது வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரம் லாங்காக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்போவே கொஞ்சம் கலர் நமக்கு அந்த கடையில் வாங்குகிற மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கடையில் வாங்குகிற கலர் வந்திருக்கும். இப்போ இது கூட ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஊற்றினாலும் பரவாயில்ல, இல்லை சாதாரண அண்டை தண்ணி ஊற்றினாலும் பரவாயில்லைங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக 1 மணி நேரம் இருக்கணும். சுடு தண்ணியில் 1 மணி நேரம் இருக்கணும், ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் இருக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்து செய்ய முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த 2 ரூல்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கலர் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், பார்த்த உடனே எவ்வளோ அந்த ஒரு ஒயிட் கலரு, அந்த சாண்டில் 2 சேர்ந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் தண்ணி கீழே கொட்டிடலாம். இந்த உருளைக்கிழங்கு ஒரு கிளாத்தில் வச்சுருங்க. அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வடிச்சிட்டு நம்ம இப்போ இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு பார்த்தோம்னா வெந்த மாதிரியும் இருக்கும், வேகாத மாதிரியும் இருக்கும், ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 1 மணி நேரம் நம்ம சுடு தண்ணியில் ஊற வைக்கிறோம், அப்புறம் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், அதுக்கப்புறம் தான் ஆயில் ஃப்ரை பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் லாங் ப்ராசஸ் மாதிரி தான் தெரியும்.
குழந்தைங்க சாயந்தரம் வரும்போது நீங்கள் மத்தியானத்துக்கு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க வரும்போது சூடாக பொரிச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னொரு ட்ரிக் என்னென்னா, இப்போ வந்து ஒரு டைம் ஆயில் ஃப்ரை பண்ணி அதை எடுத்துடணும். எடுத்துட்டு இதையவே மறுபடியும் இன்னொரு டைம் வந்து டீப் ஃப்ரை பண்ணணுங்க. அதாவது இப்போ முதல் டைம் வந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த உருளைக்கிழங்கு வந்து அப்படியே கொஞ்சம் பொல்லி வர்ற மாதிரி வரும். ஆனால் கோல்டன் ப்ரௌன் கலர் வராது. நீங்கள் ரெண்டாவது டைம் வந்து ஃப்ரை பண்ணும்போது மட்டும்தான் அந்த கோல்டன் கலர் வருங்க. பாருங்கள், நான் இது ரெண்டாவது செட்டு போட்டு எடுக்கிறேன். இப்போ இந்த சைடு இருக்கிறது நான் முதல் டைம் ஆயிலில் போட்டு எடுத்தது. அந்த முதல் டைம் போட்டதையவே நான் இப்போ மறுபடியும் ரெண்டாவது டைம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ தான் அதனோட எட்ஜஸ்லாம் கடையில் வாங்குற மாதிரியே அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். உங்களை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த பவுலில் வந்து கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, முதல் டைம் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது வெறும் ஒயிட் கலராக தான் இருக்கும். நீங்கள் ரெண்டாவது டைம் ஆயிலில் போட்டு எடுக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி அதனோட எட்ஜஸ்ல எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். முதல் டைம் போடும்போது லைட்டாக அந்த உருளைக்கிழங்குல பொல்லுன மாதிரி வருங்க. ரெண்டாவது டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. சாஃப்டாக இருக்கும். உள்ளே வந்து மாவு மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதை பொரிச்ச உடனே சூடாகவே குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் ஆகணுமா ஒரு மாதிரி நதக்குன்னு ஆயிரும். இது கூட நான் டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுக்குறேனுங்க. கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கள் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். நான் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க இது. இங்கே பாருங்கள், எங்கள் தம்பி சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நானும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம செல்லக்குட்டி மம்மி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.